Lights, camera, rolling, action. மழை வந்தா என்ன, எவன் தலையில இடி விழுந்தா என்ன, கேமராமேனை கூப்பிடு என ஷூட்டிங்கிற்கு புறப்பட்டு விட்டார் மேயர் பிரியா. பிரியா மட்டுமா, துணை முதல்வர் உதயநிதியும் தான். மழை வந்தாலும் வந்தது, தண்ணீர் இல்லாத இடமாய் பார்த்து ஆய்வு செய்வதும் செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதும் என விளம்பரம் தேட தொடங்கிவிட்டது திமுக. அதிலும் மேயர் பிரியா கொடுத்த பேட்டியை பார்த்து சென்னை மாநகர மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். காரணம், முன்னுக்கு பின் உளறி கொட்டியதால் தான். நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா? வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா? உங்களிடம் சொல்வதற்கு சுவற்றில் முட்டிக்கொண்டு சாகலாம் என்றுதான் மக்கள் சொல்வதில்லை. ஆனால் சென்னையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி கிடப்பது உண்மை. அப்புறம் என்ன சொன்னீங்க? மோட்டார் வச்சு தண்ணீர் வெளியேற்றுகிறீர்களா? பிறகு எதுக்கு மேடம் 4000 கோடி செலவு செஞ்சீங்க? கோயம்புத்தூருக்கு போய் நல்லதா 40 மோட்டார் வாங்கி இருக்கலாமே. மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கவா 4000 கோடி செலவு செய்தீர்கள்? இத்தனைக்கும் கனமழை கூட இல்லை.